எடப்பாடி போய் சொல்ல மாட்டாரா? இப்படிலாம் பேசாதீங்கங்க, எங்க ஊர்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு போய் சொல்ல மாட்டாரா? எப்படி சொல்லுவாரு? அங்க நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல. இல்ல சார், ரகசியமா போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையை உறுதிப்படுத்துற இடத்துல கால் மேல கால் போட்டு இவர் உட்காந்துருக்காரு, சைலண்டா தான் உட்காந்துருக்காரு. அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய அந்த பவர் இருக்கு, அரசியல் ஞானம் இருக்கு, அரசியலை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இருக்கு. இதை அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்களா? கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. இந்த கூட்டணியை முதல்ல விரும்பல, ரெண்டாவது இவர்கள் பேசுறதை விரும்பல, கூட்டணி ஆட்சியை விரும்பல. அதிமுக தொண்டர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் யாருமே பாஜகவை விரும்பல. அதை விட இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க. அது காலங்காலம் 50 வருஷத்துக்கு யாருக்குமே அந்த வாய்ப்பை தமிழக மக்கள் கொடுத்ததே இல்லை. அது விரும்பவும் மாட்டாங்க. அதுவே முதல்ல உங்களுக்கு ஃபெயிலியர், இது ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட். இது நீங்க அதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் யாருன்னா அதிமுக தொண்டர்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆப்பு உங்களுக்கு தான் வைக்க போறாங்க, இது திமுகவுக்கு இல்லை. ஆட்சியை பிடிங்கி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அமைச்சராயிரலாம், எம்எல்ஏ ஆயிரலாம், மாவட்ட செயலர் ஆயிரலாம், ஒன்றிய செயலர் ஆயிரலாம், இல்லை ஊராட்சி மன்ற தலைவர் ஆயிரலாம், பேரூராட்சி மன்ற தலைவர் ஆயிரலாம். நீங்கள் நினைக்காதீங்க, வர உங்களை காமித்து ஓட்டு வாங்கிட்டு பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வேலையை பண்ணுறாங்க.